உலக மக்கள் அனைவருக்குமே சித்தப்பாக்கு ஜோதிடத்தின் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செவ்வாய் பெயர்ச்சி. அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மேச ராசியில் பெயர்ச்சி அடைகின்றார். அதாவது மேச ராசிக்கு அதிபதியான செவ்வாய் மேச ராசியிலே பெயர்ச்சி அடைகின்ற ஒரு சிறந்த 42 நாட்கள் மேச ராசியில் இருக்க போகின்ற ஒரு அருமையான ஒரு சிறப்பு சக்தி கொண்ட சிறப்பு யோகம் கொண்ட நாட்களை பற்றி அதற்குரிய பலன்கள் செவ்வாய் பெயர்ச்சியுடைய பலன்கள் இன்னைக்கு யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, மிதுன ராசிக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்பது 31/5/2024 முதல் 11/7/2024 வரை 42 நாட்கள் தனது ஆட்சி பெற்ற மேசராசியில் ஆட்சி பெறுகின்ற செவ்வாயினுடைய பலன்களை, மேசராசியில் ஆட்சி பெறுகின்ற செவ்வாயின் அற்புதமான பலன்களை மிதுன ராசிக்கு பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? அதற்கு முன்னால் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு என்னங்க நடக்கும்? இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீர வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வருடங்கள் நடக்காம வேதனைப்பட்டு அங்கேயும் பார்த்தேன் இங்கேயும் பார்த்தேன் அப்படி எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு கடைசி எங்கேயும் பார்த்து நடக்கலன்னு வந்துடவே கூடாது. இவரையும் பார்த்து நடக்கலன்ற வார்த்தை வரவே கூடாது. உதாரணமா என்னங்க ஜோதிடத்தில் என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது? ஒரு பிள்ளை கல்யாணம், என் பொம்பளை பிள்ளை கல்யாணம் 3-4 வருஷமா மாப்பிள்ளை பார்க்குற முடியல, கல்யாணம் முடிய மாட்டேங்குது. எத்தனையோ ஜோசியரை பார்த்தோம், எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டு, எத்தனையோ கோயில்களெல்லாம் போயிட்டு கல்யாணம் முடிய மாட்டேங்குது. ஏன் இந்த பிள்ளை கல்யாணம் முடியும்? எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எங்க ஒரு கல்யாணம் எப்போ முடியும் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு ஜோதிடம் உங்களுக்கு தேவையா? அந்த நிலை இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் வரக்கூடாது. ஒரு வேலை எப்போ கிடைக்கும்? ஒரு பையன் எல்லாம் படிச்சிருக்கான், ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றான், ஒரு தனியார் வேலைக்கு முயற்சி பண்றான். ஒரு வேலை எப்போ கிடைக்கும்? அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா? இதை சொல்ல முடியாத ஜோதிடம் உங்களுக்கு தேவையா? அந்த வேதனை இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் வரக்கூடாது. குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா இருங்க, நல்ல பொருத்தம் பார்த்தா பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்தோம், இன்னைக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒன்று ஒத்து போக மாட்டேங்குது, 2 பேரும் நல்லபடியாக சேர்ந்து வாழ்வாங்களா? இதுக்கு நாங்களும் ஜாதகத்தை எங்கெங்கேயோ தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, குடும்பம் ஒற்றுமையா இருக்க மாட்டேங்குது, என்ன செய்யறதே தெரியல. இப்படிப்பட்ட வேதனை. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து கல்யாணமை குழந்தை இல்லைங்க. ஒரு 7 வருஷம் ஆச்சு கல்யாணமை, பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்து 7 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லாம 2 குடும்பத்திலும் பெரிய பிரச்சனையா இருக்கு. வம்சத்துக்கு வாரிசு இல்லையே, 2 குடும்பத்திலையும் சந்தோஷம் இல்லை, அமைதியில் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்க முடியல. அப்படிப்பட்ட வேதனை. குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா? இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு வேதனை தானே. அப்படிப்பட்ட வேதனைக்கு ஒரு முடிவு, நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நாரை பார்த்த இத்தனை வருஷம் குழந்தை இல்லாம வந்து இவரை பார்த்தங்க எங்க வம்சத்துக்கு ஒரு வாரிசு கிடைச்சின்னு சந்தோஷமா இருக்கணும். உலகத்துல எங்கெங்கேயோ பார்த்து அலைஞ்சு நடக்காத காரியமாக சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பார்த்து அவரை பார்த்து அப்படியே நடந்துச்சுன்னு சொல்லணும். இது வெறும் வார்த்தைக்கு இடமே இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். ஏன் நடக்கல? ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது பிரம்மனால் இறைவனால் வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள போவோம். புரிஞ்சுட்டீங்களா? அங்க போய் பார்த்து இங்க போய் பார்த்து நடக்கலன்னு வந்துடக்கூடாது, இங்கேயும் பார்த்து நடக்க வந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்குள்ள போவோம். புரிஞ்சுட்டீங்களா? உண்மையிலே உங்களுக்குலாம் எத்தனை பிரச்சனை நடக்கலைன்னா அது ஒரு வேதனை தான். அந்த வேதனை இங்க வரவே கூடாது. திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தைகள். சரி, இன்று செவ்வாய் பேச்சினுடைய பலன்கள் மிதுன ராசிக்கு பார்க்க போறோம். இப்ப செவ்வாய் வந்து ஒரு அவருடைய அதிகாரம் பூமிகாரர் என்று சொல்லுங்க, வீடு வாசல் சொத்துக்குள் கூறியவர்,
பூமிகாரர் என்று சொல்லக்கூடியவர். அதே நேரத்தில் தோப்பு, துறவுகள், விவசாயம் சார்ந்த தொழில்கள், உணவுப் பொருள் சார்ந்த தொழில்கள், பூமியிலிருந்து உருவாகக்கூடிய அத்தனை உணவுப் பொருள், அத்தனை விளைபொருளுக்கு சம்பந்தப்பட்டவர் தான் அந்த பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய். ஆக இடம், வீடு, வாசல், பங்களா, அதே தோப்புகள், எஸ்டேட்டுகள் என்று சொல்லக்கூடிய இது சார்ந்த அத்தனை முன்னேற்றங்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக இந்த 42 நாட்கள், அதாவது 31/5/2024 முதல் 11/7/2024 வரை மிகப்பெரிய ஒரு இடம், வீடு, பூமிகள் சம்பந்தப்பட்ட ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக மிதுன ராசி உறுதியாக அமைப்பு. ஏன்னா லாபஸ்தானத்தில் 42 நாள் இருக்க போறார். ஆக இதுவரை எத்தனையோ சொத்துக்கள் எங்களுக்கு விற்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு சிறந்த யோகங்கள் ஏற்படும். நாள் சொத்து விற்காம சொத்தெல்லாம் விற்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலங்களாக ஏற்படும். ஆக பூர்வீக சொத்துக்கள் என்று வில்லங்கமாக இருக்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மிதுன ராசி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல யோகமான சிறந்த காலமாக அப்பாடா இப்போ தாட்டா நிம்மதியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நேரமாக உறுதியாக அமையும். வெறும் வார்த்தைகள் நிச்சயமாக நடக்கும். அதே நேரம் இந்த ஒரு காவல்துறை சார்ந்த ஒரு காவல்துறை சாதாரண ஒரு கான்ஸ்டபிளுக்கோ இல்லாட்டி காவல்துறையுடைய உயர்ந்த பதவிக்கோ, ஒரு ஐஏஎஸ் பதவிக்கு உயர்ந்த பதவிக்கு, உயர்ந்த அதிகாரியாக பதவிக்கோ இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு பதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நேரமாக உறுதியாக அமையும் இந்த காலம், இந்த 42 நாட்கள். அதாவது வைகாசி 18 முதல் ஆணி 27 வரை இந்த யோகம் இருக்கு. அதற்குரிய ஆங்கில தேதி இருக்குன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அடுத்த சில பேர் மிதுன ராசிக்காரங்க இந்த டாக்டர் தொழிலில் நிறைய இருப்பாங்க. டாக்டர் தொழிலுக்காக முயற்சி பண்ணி தான் டாக்டர் தொழில் மிகப்பெரிய டாக்டராக இருக்கும். மருத்துவமனை சார்ந்த ஒரு தொழிலை உருவாக்குறதுக்கு அதில் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நேரமாக உறுதியாக அமையும். மருந்து கெமிக்கல், மருத்துவமனை சார்ந்தது, மருந்து கெமிக்கல் சம்பந்தப்பட்ட, பார்மாசி சம்பந்தப்பட்ட, மெடிக்கல் ஷாப் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் புதிதாக உருவாக்கி அது மிகப்பெரிய வியாபார முன்னேற்றத்தை பெறக்கூடிய சிறந்த காலமாக உறுதியாக அமையும். மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அரசியலில் இருந்தாங்கன்னா மிகப்பெரிய பதவி கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்புகள், முன்னேற்றங்கள் ஏற்படும். ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் அவங்க மேல் வீண்படி சுமத்தப்பட்ட பிரச்சனைகளை வெற்றி பெறுகிற அரசியல், அதாவது மிதுன ராசிக்காரங்க அரசியலில் இருந்து அவங்களுக்கு வீண்பள்ளி தேவையில்லாத பணிகள் சுமத்தப்பட்டிருந்தால் அதையெல்லாம் அந்த பணியெல்லாம் நீக்கி நல்ல அவங்க மேல ஒரு திருப்தியாக நல்ல முன்னேற்றம், அவங்க நல்ல மதிப்பு மரியாதையோடு அவங்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய நல்ல நேரமாக உறுதியாக அமையும். மிதுன ராசிக்கு பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய நேரங்கள், தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும், சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் இதெல்லாம் விலகக்கூடிய நல்ல நேரமாக மிதுன ராசிக்கு அமையப் போகிறது. வெற்றி வாகை பல வெற்றிகளை ஒரு சாதனையாக படைக்கக்கூடிய நல்ல நேரமாக மிதுன ராசிக்கு அமையப் போகிறது. அதில் எல்லளவு சந்தேகம். முக்கியமாக ரியல் எஸ்டேட் தொழில் பார்க்கக்கூடியவர்கள், மிகப்பெரிய பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழில் பார்க்கக்கூடியவர்கள் நிறைய அந்த பிளாட்டுகள்லாம் விற்கக்கூடிய நல்ல நிலை, நல்ல யோகமான காலங்களாக, சிறந்த காலங்களாக, உயர்ந்த காலங்களாக அமையும். சரிங்களா? அதே நேரத்தில் உணவு சம்பந்தப்பட்ட தொழில், ஹோட்டல்கள், உணவு சம்பந்தப்பட்ட தொழில், சினிமா தொழில், சினிமாவை நடிக்கக்கூடியவங்க, சினிமா தயாரிப்பாளர்கள், சினிமாவில் இசைத்துறை சார்ந்தவர்கள், டிவி சீரியல் நடிக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல சிறந்த முன்னேற்றம் உறுதியாக ஏற்படும். அதில் என்னளவு மாற்றமே கிடையாது. முக்கியமாக அதிகாரத்துவம் வாய்ந்த அரசு உத்தியோகங்கள் நிறைய பெறுவதற்கு இந்த காலங்கள் நிறைய வாய்ப்புகள் வரும். இந்த 42 நாட்கள் என்பது அதிகாரத்துவம் வாய்ந்த அரசு உத்தியோகத்தை பெறுவதற்காக நல்ல நேரமாக உறுதியாக அமையும். அதே நேரத்தில் உங்களுடைய சுய தொழில்கள் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த தொழில்கள்லாம் சிறந்த முன்னேற்றம் பெறுவதற்கு நல்ல ஒரு சிறந்த முன்னேற்றமாக இருக்கும். முதல்ல ஆட்டோமொபைல், ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸு, மருத்துவமனைகள், பார்மாசி தொழில், உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதில் எலக்ட்ரானிக் தொழில்கள், இதெல்லாம் சிறந்த முன்னேற்றம். அந்த தொழிலை புதுசாக உருவாக்கி புதிய வியாபாரத்தை, அதாவது புதிய சிந்தனையோடு புதிய தொழிலை தொடங்கி மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு சரியான காலமாக நிறைய தொழிலாளர்களை வைத்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு தொழிற்சாலையை கூட உருவாக்கலாம் இந்த காலத்தில். புரிஞ்சுங்களா? ஆக இந்த மாதிரி ஒரு அக்னியின் மூலம் உருவாகக்கூடிய கம்பிகள், டிஎப்டி கம்பி வார்ப்பு தொழில்கள் சொல்லப்பட்ட கட்டிட கம்பி தொழில்களும் சிறந்து விளங்கக்கூடிய நல்ல நேரமாக இருக்கும். பூமி சார்ந்த தொழில்கள், கட்டிட தொழில்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற தொழில்கள் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும்.
அதை இத்தனை யோகங்களும் நிச்சயமாக பூமியை இந்த 42 நாட்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய சிறந்த காலமாக அமையும். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே சரியாக நடக்கலை அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஒரு மோசமான தசா புத்திகள் நடந்தால் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடபடதான் செய்ய நடக்காது. என்னங்க நடக்கலையாக? அப்போ கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன கோளாறுனாலும் நடக்கலை, அதை எல்லாபடியே நடத்தி வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். நல்ல கேவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஆக எங்கெங்கேயோ அலைஞ்சு தெரிஞ்ச பிள்ளைக்கு கல்யாணம் முடியலன்னு சொல்லக்கூடியங்க. நல்ல வேலை கிடைக்கல, பையனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கல, கல்யாணம் முடிஞ்சு 5-6 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, தொழில் சரியாக நடக்கலை, வியாபாரம் விருத்தியாகலை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, பணம் உடைத்து போச்சு, பணம் எப்போ வரும் தெரியல, சொந்த தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு தெரியாமல் நிறைய பேர் சொந்த தொழில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் சொந்த தொழில் யோகம் இருக்கா, நட்டத்துக்கு மேலே நட்டம் வருது, சொந்த தொழில் பண்ணலாமா இல்லை வேலை தான் பார்க்கணுமா, எப்போ எங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கும், கடனுக்கு மேலே கடன் போய்கிட்டு இருக்கு, இந்த கடன் பிரச்சனை எப்போ சரியாகும், தொழில் எப்போ நல்லா கொண்டு போக முடியும், இப்படிப்பட்ட எத்தனையோ விதமான பிரச்சனை இருக்கு. நாங்களும் ஜாதகத்தை எங்கெங்கேயோ தூக்கி அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்துட்டு எல்லா பரிகாரமும் பண்ணிட்டு பார்க்காத ஜோசியர் கிடையாது, செய்யாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில். எங்களுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல. தெரிஞ்சுக்குங்க, ஒரு முறை ஜாதகத்தை கையில தூக்கி ஆச்சுன்னா பிரச்சனை தீரன்னு சொன்னது நடக்கணும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில எடுத்துட்டு என்கிட்ட வர்றீங்களோ, என்னை பார்த்து சரியாகல நடக்கலையே அப்படின்ற வேதனையே வரக்கூடாது. இது எப்ப நடக்குமே தெரியல என்று வேதனை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. வருஷம் போறான் சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் அதற்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு, உங்க பிரச்சனைகளை ஒரு நல்ல முடிவா இருக்கணும். திரும்ப சொல்றேன், ஜோதிடம் என்பது பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக இந்த ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கழித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.